ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஜானகி முன்னாடியே வந்து பத்மாவும் பார்வதியும் பிளான் போட்டாங்க. எப்படி இருந்தாலும் மாயாவை நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இருக்கவே கூடாது. சீனுக்கும் இந்த வாட்டி சாருமதிக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா மாயா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் முன்னாடி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. போன வாட்டி நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாயா தான். திருப்பி நாளைக்கு நிச்சயம் இருக்கிறப்ப மாயா இந்த வீட்டில் இருந்தானா பிரச்சனை தான் பண்ணுவா. அதுக்கு நீ என்ன பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அண்ணி நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிற்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாயாக்கும் சாருமதிக்கு ஆரம்பத்துலேருந்து ஆகாது. இவ தனிப்பட்ட முறையில் சாங் பாடினா கூட அது தப்பு. வேற மூலியமாக தான் சாங் வந்து பாடுறாங்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்கிறீங்க. அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பத்மா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது என் பையனோட வாழ்க்கை. நாளைக்கு நின்று போச்சுன்னா அப்புறம் எதுவும் சரியில்லைங்கிற மாதிரி ஊர்வாயெல்லாம் வந்து விழுவுற மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல பத்மா. எனக்கும் அதுதான்ப்பா சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரகுராம் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ரமணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுக்குன்னு என்ன பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி சீனுவோட அப்பா வந்து பேசுறாங்க. மாயா வந்து நம்ம வீட்டுல ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆளை வந்து துரத்தி விட சொல்றீங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. சரியோ தப்போ அந்த பொண்ணுக்கு புத்திமதி செஞ்சு நம்ம இது மாதிரி செய்யாதம்மா. எங்கள் குடும்பத்தில் இது எல்லாம் வந்து விருப்பமாக தான் நடக்குது. சீனுக்கும் சாருமதிக்கும் விருப்பம் இருக்குது கல்யாணம் பண்ணணுன்னு. நீ தான் தேவையில்லாமல் வந்து இதில் இடைஞ்சல் பண்ணுறேன்னு புத்துமதி சொல்கிறது தான் நல்லது. ரகுராம் வந்து ஊருக்குள்ளே பெரிய மனுஷன். அவர் வீட்லேயே வந்து இது மாதிரி நடக்கிறது எனக்கு என்னமோ தப்பாக தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னங்க பேசுகிறீங்கன்னு சொல்லி பார்வதி வந்து கடுப்பாயி அப்படி திட்டுறாங்க. இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அண்ணனுக்கே புத்திமதி சொல்கிறியான்னு சொல்லி பார்வதியை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. பார்வதியோட ஹஸ்பண்ட் நம்ம சிவராமன். ஏங்க நான் சொன்னது கொஞ்சமாக லாஜிக் படி கரெக்டாக இல்லையான்னு பாட்டி கூட தெரியுது எங்கள் வீட்டை அத்தைக்கு, ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஏண்டா அவளோட கருத்தை வந்து அவள் சொல்கிறா, எல்லாரையும் பேச விடுறா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சிவராமன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன உனக்கு நல்ல முடிவாக எடுக்க தெரியாதா, இல்லை நமக்கு வந்து எடுக்க தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? நீ எதுவாக இருந்தாலும் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் கிட்ட. சரி, இப்போ என்னம்மா பண்ணணும்னு ஆசைப்பட்ற? எனக்கு வந்து சாருமதிக்கும் சீனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டியும் வந்து தப்பாயிடுச்சுன்னா பத்மா சொல்கிற மாதிரி எனக்கும் கவலையாக இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ வந்து மனப்பொருத்தம் இல்லாமல் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மாயா தானே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அதனால என்ன சொல்லணுமோ நீங்களே சொல்லிடுங்க. மாயா நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பேரதிர்ச்சியாக வந்திருக்காங்க ஜானகி. யார் சொன்னால் மாயா கேட்பான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்கள மூலியமாக சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. இல்லாட்டி அவங்க தான் வந்து பெரிய ஆளாச்சே, யார் சொன்னதும் கேட்க மாட்டாங்க. கேட்டுச்சுல்லம்மா பத்மா சொன்னது. ஜானகி நீ தான் நாளைக்கு மாயா இந்த வீட்டில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே எப்படி நான் இந்த விஷயத்த வந்து மாயாட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி லேட் நைட்டில் ஒரு 10 மணி வாக்கில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகியம்மா, என்னம்மா தூங்கிட்டியான்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கே. நான் உன்னை என் பொண்ணாக தான் பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் நடந்துக்க முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் இப்படி தான் உங்களை போல தான். அதாவது நான் லேப்டாப்பில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் என்ன அரட்டை அடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்குறாங்களா இல்லையான்னு நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்கீங்க. எனக்கு உங்களை விட வேறு யார் முக்கியம் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தன்மையாக வந்து பேசுகிற பொண்ணுக்கிட்ட நான் வந்து என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கீங்க. சீனுக்கு பிடித்தமே இல்லை. எப்படி இருந்தாலும் நான் தடுத்துருவேன்னு நினைக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும். ஆனால் சீனுக்கு வந்து சுத்தமாக சாருமதியை பிடிக்கவே இல்லை. அதான் இயல்பான விஷயம். இது மாதிரி சொல்கிறதுனால தான் எல்லாரும் வந்து கண்டிப்போட இருக்காங்க. ஒன்றை நாளைக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சச்சோ, வாய் வார்த்தையாக வந்து உளறிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜானிங்கம்மா, அதான் வாய் வார்த்தையாக வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதுபடியே நடந்துக்கலாம். ஒன்று நாளைக்கு வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு மட்டும்தானா, இல்லை நிரந்தரமாவா? நான் வந்து எதுக்காக இந்த வீட்டில் இருக்கேன்? யாருமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு பிடிக்காது. உங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தனத்துக்காகவும் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். இல்லாட்டி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இன்னும் நீங்கள் எனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்தால் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வீட்டில் நடக்குமா? உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல, என்ன பண்ணுறது? சீனுக்கு நிச்சயம் வந்து போய் கேளுங்க. என்னடா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவான் சீனு?
நீங்களும் மாமா இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நான் செய்வேன். இந்த குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வராத அளவுக்கு தான் நடந்துப்பேன் தான் சொல்லுவான் தவிர, அவன் வாயால சாருமதிய புடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டான். வேணா கேட்டு பார்த்துக்கங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா. காட்டார வந்து மனசுல என்னதான் பூட்டு போட்டு வச்சிருந்தாலும், கடைசியில வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்க விருப்பம். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்ல தான் கலாச்சாரம், பண்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கூட கட்டுப்பாடா வச்சிருக்கீங்க. இத மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். உங்களுக்குமா புரியாம இருக்கும்? எங்க அம்மாலாம் நான் பேசுறதெல்லாம் சரி, தப்பான்னு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் எது நல்லது, எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா, இந்த வீட்ல யாருமே அதுபடியெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனா, நீங்களுமா பெரியம்மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா, உங்களையும் இந்த வீட்ல இது மாரிலாம் நடந்துக்க விட மாட்டாங்கங்கிற நம்ம மாயா வந்து பேசுறாங்க. "நாளைக்கு நான் எங்க இருக்கணும்? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா வசதியா போச்சு." அப்படின்னு சொல்லும்போது, பண்ண வீட்ல அதுவும் நிச்சயதார்த்தம் முடியிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. "பரவால்ல பார்த்து பெரியம்மா" அப்படின்னு சொன்னோனே, சீனு ரூம்குள்ள வந்து வராங்க. சீனு வந்து இல்லன்னு தெரிஞ்சோனே ரூம்லேருந்து வெளில போலான்னு இருக்கிறப்ப, "என்ன பெரியம்மா? என்ன ஆச்சு? திடீர்னு ரூம்குள்ள வந்திருக்கீங்களே?" அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சீனு, "இல்லப்பா, நான் உன்கிட்ட ஒரு உண்மை வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ பொய் சொல்ல மாட்டல்ல? உங்ககிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேனா?" "இல்லப்பா, பொய் சொன்னதில்ல. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ பொய் சொல்றியா? உண்மை சொல்றியான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கேன்னு" சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க சீனுகிட்ட. "சொல்லுங்க பெரியம்மா. உனக்கு உண்மையிலேயே சாருமதிய புடிச்சிருக்கா?" "என்ன பெரியம்மா, இந்த நேரத்தில இந்த கேள்வி கேட்குறீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தத்த வச்சுக்கிட்டு, யாரு வந்து எதுவும் உங்க மனச கலைக்கிற மாரி பேசுனாங்களா? என்னது? மாயா வந்து சொல்ற மாரியே இருக்கே. இல்லப்பா, நீ என்ன சொல்ல விரும்புற? அத மட்டும் உன் ஆசை உன் மனசுக்குள்ள வேற எதுவும் பொண்ண பத்தி நெனச்சிருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் என்னால மாத்த முடியுங்கிறது தான் அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ப ஜானகி அம்மா, இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, அதுபடி தான் நான் செய்வேன். உங்களுக்கும், மாமாவுக்கும் எது நல்லது, கெட்டதுன்னு எல்லாமே தெரியும். இந்த குடும்பத்துக்கு வந்து சின்னதா ஒரு அவப்பேர் வர மாரி நான் நடந்துக்கவே மாட்டேன். இது சத்தியம் பெரியம்மா. என்னது? பிசிறு தட்டாம வந்து பேசுறானே! அதுவும் மாயா சொல்ற மாரி, உங்க குடும்பத்துக்காக தான் நான் வாழ்க்கையே வந்து பணயம் வைக்கிறேன். ஆனா சாருமதிய புடிச்சிருக்கான்னு கேட்டா, இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்பன்னா மாயா சொல்ற மாரி தான். இவன் சொல்றத பார்த்தா, இவன் லவ் பண்ற விஷயம் வந்து மாயாக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. யார் என்ன ஏதுன்னு கேட்டுருக்கான் சீனுகிட்ட. ஆனா சீனு வந்து சொல்லவே மாட்டான் தான். அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ப ஜானகி. "என்னப்பா நீ சொல்றத பார்த்தா வந்து எனக்கு வந்து சங்கடமா இருக்குப்பா. உனக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டா, நம்ப குடும்பத்துக்கு ஓகேன்னா ஓகேங்கிற. இப்பயும் நான் அதத்தான் சொல்றேன். நம்ப குடும்பத்துக்கு ஓகேன்னா, எனக்கு ஓகே தான். இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாக்கு. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப மாயா வம்பிழுக்கலான்னு சொல்லிட்டு தான் சீனு வந்து புதுசா வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்கல்ல சாருமதி. அவங்க வந்து வராங்க. அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா, "பரவாயில்லையே! இப்போதைக்கு நீ இந்த வீட்ட விட்டு போயிட்ட. இது இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங் தான். நான் வந்த அன்னைக்கே வீட்ட விட்டு போறேன்னா, பார்த்துக்க. இது நிரந்தரமான ஒரு விஷயமா, கூடிய சீக்கிரம் உனக்கு நிரந்தரமா இந்த வீட்ட விட்டு தொரத்துறேன்."